அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது காசாவின் இஸ்ரேல் மீது கொடூரத் தாக்குதல், 8 குழந்தைகள் உயிரிழப்பு. காசா இஸ்ரேல் மீது நடத்தியது. இதில் தனிப்பட்ட காரணமாக இந்த 8 குழந்தைகள் உயிரிழந்தார்கள். இஸ்ரேல் மற்றும் 8 குழந்தைகளை ஹமாஸ் இடையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தடையிடப்பட்டுள்ளது. இதனால் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல் 40க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களும் வஃபாத்தாயினார்கள். கொல்லப்பட்டவர்களின் சந்தை மற்றும் தண்ணீரை விவியோரம் இடத்தில் இருப்பவர்கள் அடங்கும் கண்ட வாரம் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனிய போரிலா குழுக்களின் தற்காலிகமாக போர் நிறுத்தப்பட்டதாகவும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. ஆனால் சனிக்கிழமை அன்று ஒவ்வொரு தரப்பிலும் ஒப்பந்தத்தை தடுத்து முயற்சிக்கப்பட்ட குற்றம் சார்ந்திருந்த காசா எரிபொருள் பற்றாக்குறை, உதவி வழங்குவதும் மருத்துவங்களுக்காகவும் உணவு பாதுகாப்புக்காகவும் பாதிக்கும் என்று ஐநா எச்சரித்துள்ளது. காசாவில் பாதுகாப்பு அமைப்பு செய்தி தொடர்பாளர் மஹ்மத் பஹாஸ் கூறினால், இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 43 பேர் வஃபாத்தாயினார்கள். காசாவின் நகர சந்தை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் 11 பேர் வஃபாத்தானார்கள். முதலாகத்தில் முகமல் தண்ணீர் விவகார இடத்தில் டிரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதில் 8 குழந்தைகள் உட்பட 10 பேர் கொல்லப்பட்டார்கள், வஃபாத்தானார்கள். 2 பெரிய வெடி சத்தங்கள் கேட்டு நாங்கள் எழுந்தோம் என்று கவித் நகரரியன் கூறினார். எங்கள் பக்கம் வீடுகளுக்கான அவற்றில் குழந்தைகளுக்கும் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டார்கள் என்று அவர்கள் கூறினார்கள். இஸ்ரேல் ராணுவம் இதை குறித்து எதுவும் கூறவில்லை. ஆனால் காசா பகுதியில் 150க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கினார்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் கடந்த அக்டோபர் 7, 2023 அன்று இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும். இதில் 1219 போர் கொல்லப்பட்டார்கள். 251 பேர் பிணை கைதிகளாகவும் பிடிக்கப்பட்டுள்ளார்கள். அதில் 49 பேர் காசாவில் உள்ளவர்கள். இஸ்ரேல் ராணுவம் 27 பேரை இறந்து விட்டார்கள் கூறப்பட்டுள்ளது. ஹமாஸ் நடத்திய காசா சுத்தாளர்களுக்கு அமைக்கப்பட்ட இஸ்ரேலின் பகுதியானது. அந்த தாக்குதலினால் 58,026 பாலஸ்தீனியர்கள் வஃபாத்தானார்கள் கூறப்பட்டுள்ளது. ஐநாக இந்த புள்ளி விவரங்களையும் நம்பகமானதென்று கருத்துகளையும் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தடுக்க முயற்சித்தவர்களை குற்றம் சாட்டியதால் 60 பேர் போர் நிறுத்த மற்றும் பிணை கைதிகளை விடுதலை பேச்சுவார்த்தைகள் தடுக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் இஸ்ரேல் படைகள் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் இஸ்ரேல் 40% வீரர்களுக்கு அதிகமான பிரதேசத்தில் துறைமுகங்களுக்காக வைக்கப்பட்டுள்ளார்கள். திட்டமிட்டவர்களாக பாலஸ்தீனிய வட்டாரங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா சபைக்கு 7 அமைப்புகள் சனிக்கிழமை ஒரு எச்சரிக்கை விடுத்தல். அது காசாவில் எரிபொருட்களை பற்றாக்குறை அபாயங்களுக்கான நிலைகளை ஏற்படுத்துவதும் இது உதவி நடத்தப்பட்டுள்ளது.
பெரியது பாதிப்புக்கு மருத்துவங்களாக பராமரிப்பு மற்றும் நல்பட்ட உணவு பாதுகாப்பு நிலைமை மோசமானவுடன் என்று AFP செய்தி நிறுத்தமான தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவில் பாதுகாப்பு அமைப்பில் செய்தி தொடர்பான மஹாத்துல் பாசா கூறியதனால் சமீதயா இஸ்ரேல் தாக்குதலினால் குறைந்த 43 பேர் வஃபாத்தானார்கள். காசா நகரில் ஒரு சந்தை மீது நடத்தப்பட்ட தாக்குதலினால் 11 பேர் வஃபாத்தானார்கள். காசா மேல் கூறப்பட்ட முசமத் அகதிகளின் முகாமைத்துவம் தணிக்கப்பட்டுள்ளது. விளைவுகான இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்ட 8 குழந்தைகள் உட்பட 10 பேர் வஃபாத்தானார்கள். கலித் ராயா AFP இடம் கூர்மைப்பில் நாங்கள் 2 பேர் வெடி சந்தர்ப்பங்களில் கேட்ட எழுத்தோம். எங்கள் பக்கத்தில் வீட்டுக்காரர்களும் அனைத்து குழந்தைகளும் இடிமடுகளில் சிக்கிக் கொண்டார்கள். இஸ்ரேல் இராணுவம் இதை குறித்து எந்த பதிலும் அளிக்கவில்லை. ஆனால் ஒரு அறிக்கை காசா பகுதியில் 150 பேருக்கு மேற்பட்ட இலகுகளின் தாக்குதல்கள் கூறப்பட்டுள்ளது. நாளைக்கும் இதேபோல் உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்.